கவனிதா லாஸ்ட் எதிர்க்கு பார்த்துருக்கோம் காஷி கமிஷம் அப்படியே ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் இன்டெக்ரல் நான் இன்டெக்ரல் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் எப்போ நீடு இன்டெக்ரல் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணாவா நான் இன்டெக்ரல் ஏன்னா நான் இன்டெக்ரல் தான் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் புக்ஸ் ஓகேவா அப்போ காஸ்ட் புக்ஸ் தனியாக இருக்கும் ஃபினான்ஷியல் புக்ஸ் தனியாக இருக்கும் ஸோ நமக்கு we need to reconcile both இருந்ததுன்னா நம்ம ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வருது ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் எப்படி என்ன ரூல் ஃபஸ்ட்டு டெபிட் லெஸ் கிரெடிட் லெஸ் டெபிட் கிரெடிட் ஆட் கிரெடிட் டெபிட் ஆட் மேஜர் ரூல் அதில் நான் சொல்கிற ஃபஸ்ட்டு டெபிட்ங்கிறது என்ன என்னோட ப்ராஃபிட் ஆர் கிரெடிட்ங்கிறது என்ன என்னோட லாஸ் அது மேலே வச்சுக்கணும் நீ வரது ரெண்டே தான் டிசைட் பண்ண போகிற ஒன்று ஆடு இல்லைன்னா லெஸ் இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் படிக்கணும் டிரான்சாக்ஷன் படித்து நீ எந்த பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்டாக எடுத்துருக்கியோ அது பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸஸாக ஷார்ட்டாக சொல்லணும் நம்ம காஸ்டிங் ஸ்டார்டிங் பாயிண்டாக எடுத்துட்டோம்னா காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்டாக எக்ஸஸாக இல்லை ஃபினான்ஷியல்ஸை ஸ்டார்டிங் பாயிண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்டாக எக்ஸஸாக சொல்ல போகிறேன் இப்போ நான் காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிறேன் என்ன பாயிண்ட் ஆஃப் எடுத்துக்கிறோம் காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட நெட் ப்ராஃபிட் எடுத்துட்டேன் என்னென்ன எடுத்துப்படி மேலே டெபிட் இப்போ உனக்கு டிரான்சாக்ஷன் கொடுக்குறோம் அட்மின் ஓவர் ஹெட்ஸ் அண்டர் அப்சார்ப்டுனாலே காஸ்டிங் தான் அப்சார்ப்டுனாலே என்னது காஸ்டிங் இப்போ உங்களுக்கு நான் அந்த அப்சார்ப்டுன்ற வார்த்தைக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் லைக் 5 ஹார்பிக் வாங்கினா அது இன்கர்டு 4 ஹார்பிக் யூஸ் பண்ணால் அது அப்சார்ப் நீ ஒரு ஹார்பிக் அண்டர் அப்சார்ப் அந்த ஒரு ஹார்பிக் என்னது அண்டர் அப்சார்ப் சார் அப்போ ஓவர் அப்சார்ப் என்ன நம்ம ஓவர் ஹெட் சாப்டர்ல இதை பற்றி டெப்த்தாக பார்ப்போம் ஓவர் ஹெட் சாப்டர்ல இதை பற்றி டெப்த்தாக பார்ப்போம் இல்லை சார் எனக்கு ஓவர் அப்சார்ப்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் லைக் இப்போது ஒரு ப்ரிமைசஸை நீ ரெண்ட்டுக்கு எடுக்கிற ரெண்ட்டு சே 30,000 rupees ஃபார் 1 month 1 monthங்கிறது எத்தனை நாள் 30 days ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் இருக்குது 24 hours அப்போ 30 days into 24 hours அவைலபிள் இருக்கா நம்மளுக்கு 720 சம்திங் இருக்குது 720 hours 720 hours உன்னால யூஸ் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து கிளாஸ் எடுத்து முடிச்சு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுமா ஆறு இடத்துல ப்ரொடக்ஷன் பண்ணி உன்னால பண்ண முடியுமா 720 hours 30 days 24 hours உனக்கு அந்த ரெண்ட் கொடுத்துட்ட நீ 30,000 ரெண்ட் ஃபார் 30 days 24 hours ஆனால் நம்மளால அது வந்து நம்மளுக்கு இருக்கிற இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அது என்ன கெப்பாசிட்டி இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி நெவர் பி யூட்டிலைஸ்ட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி யூட்டிலைஸே பண்ண முடியாது எப்பயுமே இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி என்ன பண்ணவே முடியாது யூட்டிலைஸே பண்ண முடியாது உன்னோட பைக்கில் ஸ்பீடாக மீட்டரில் 160 இருக்கும் 160 பைக் போகுமானா கன்ஃபார்ம் போகாது இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி நெவர் பி யூட்டிலைஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கோ ஒரு நாளைக்கு 24 hours இருக்குது 24 hours உன்னால் ஒரு வேலையை பண்ணிட முடியுமா முடியாது 24 hours சாப்பிட முடியாது 24 hours உன்னால் தூங்க முடியாது 24 hours உன்னால் படிக்க முடியாது 24 hours உன்னால் கார் ஓட்ட முடியாது ஏதோ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் உன்னால் ஃபுல் கெப்பாசிட்டிக்கு என்னவே பண்ண முடியாது பட் ஏன்னா இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி நெவர் பி யூட்டிலைஸ்ட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி நெவர் பி அப்போது 30 days உன்னால் ஒர்க் பண்ண முடியாதுல்ல அப்போ நீ என்ன பண்ணுவேன் நான் 25 days ஒர்க் பண்ணுறேன் 5 days ஹாலிடேஸ்னு ஒதுக்குவியா ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ அசியூம் யூ ஹேவ் எ ஃபேக்ட்ரி 10 days என்னால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது சே 4 Sundays போக இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நாள் போக 25 days ஒர்க் பண்ணலான்னு பிளான் பண்ணுவியா ஒரு நாளைக்கு 24 hours இருக்கா அப்போ நீ என்ன பிளான் பண்ணுவா 24 hours முடியாது 10 hours ஒர்க் பண்ணலான்னு பிளான் பண்ணுவியா அப்போ உன்னோட கெப்பாசிட்டி 30 days into 24 hours that is 720 is the installed capacity என்ன capacity installed but you have planned to 25 days into 10 hours 250 hours இதுதான் உன்னோட நார்மல் கெப்பாசிட்டி என்ன கெப்பாசிட்டி நார்மல் கெப்பாசிட்டி இப்போ ஃபேக்டரி இந்த இதுக்கும் டிஃபரன்ஸை வேஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது ஒரு மனுஷன் 24 மணி நேரத்துக்கு மேலே 10 நேரம் படிக்கிறான் 14 மணி நேரம் படிக்காமல் இருக்கேன்னு அவனை திட்ட முடியுமா ஆனால் திட்டலாம் எப்போ தெரியுமா அவனெல்லாம் எவ்வளோ நேரம் படிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கான் 250 hours that is 25 days into 10 hours 250 hours அவன் என்ன பண்ணுறான் 23 days into 10 hours தான் படிக்கிறான் 230 hours அவன் எத்தனை நாள் பிளான் பண்ணா ஒர்க் பண்ண ப்ரொடியூஸ் பண்ண எத்தனை நாள் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு பிளான் பண்ணா 25 days 10 hours 250 hours ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆனால் 23 days தான் ஒர்க் பண்ணியிருக்கான் எத்தனை hours 10 hours 230 hours தான் அப்போ ஈஸ் டு பி அண்டர் அப்சார்ப்டு அப்போ கொடுத்து 30,000 ரூபாய் ரெண்டுக்கு அவன் எத்தனை நேரம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சான் 250 நாள் இது எடுத்துக்க முடியுமா முடியாது ஏன்னா இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி நெவர் பி யூட்டிலைஸ்ட் சப்போஸ் இவன் 26 days ஒர்க் பண்ணிட்டான்னா செட் டு பி ஓவர் அப்சார்ப் இப்போ புரியுதா ஓவர் அப்சார்ப் எப்படி வருதுன்னு அண்டர் அப்சார்ப் எப்படி வருது ஓவர் அப்சார்ப் எப்படி வருதுன்னு புரியுதா இதுதான் இதை பற்றின டெப்த்து உள்ள நம்ம வந்து ஓவர் ஹெச் ஜஸ்ட் உனக்கு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஏன்னா ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்போம் அட்மின் ஓவர் ஹெச் அண்டர் அப்சார்ப்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெச் ஓவர் அப்சார்ப்னு கொடுத்துருப்போம் இந்த ஓவர் அப்சார்ப் கான்செப்ட் எப்படி வருதுன்னு புரியுதா கவனி ஸோ
டிரான்சாக்ஷன் நம்ம இப்போ எங்க இருந்தோம் காஸ்ட் ரெகன்சிலேஷன் இருந்தோம் திருப்பி வந்தோம்னு வச்சுக்கோங்க காஸ்டிங் பாயிண்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீ என்ன டிசைட் பண்ணணும் ஆடா லெஸ்ஸா டிசைட் பண்ணணும் காஸ்டிங் பாயிண்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸஸ் ஆஃப் ஷார்ட் எக்ஸஸ் டெபிட் கிரெடிட் எக்ஸஸ் கிரெடிட் டெபிட் ஷார்ட் டெபிட் டெபிட் ஷார்ட் கிரெடிட் இந்த நாலு ரூல் பக்காவா இருக்கு ஷார்ட் டெபிட் டெபிட் ஷார்ட் கிரெடிட் கிரெடிட் எக்ஸஸ் டெபிட் கிரெடிட் எக்ஸஸ் கிரெடிட் டெபிட் இந்த நாலு ரூல் பக்காவா இருக்கு இப்போ அட்மின் ஓவர்ஹெட்ஸ் அண்டர் அப்சார்ப்டுன்னு கொடுத்துருவோம் அட்மின் ஓவர்ஹெட்ஸ் அப்போ ஷார்ட் டெபிட் ஏன்னா அப்சார்ப்னாலே காஸ்டிங் அப்போ ஷார்ட் டெபிட் 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 ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஓவர் அப்சார்ப் எக்ஸஸ் டெபிட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஓவர் அப்சார்ப்னா எக்ஸஸ் டெபிட் இன் காஸ்ட் அங்க கூட இங்க அதிகமா போட்டுருக்கேன் கரெக்ட்டா எக்ஸஸ் டெபிட் டெபிட் கிரெடிட் ஆட் எக்ஸஸ் டெபிட் கிரெடிட் ஆட் depreciation in cost 10000 depreciation in financials 5000 அப்ப காஸ்ட்ல depreciation என்ன பண்ணிருக்க 5000 எக்ஸஸ் ஆ போட்டுருக்க அப்ப எக்ஸஸ் டெபிட் கிரெடிட் ஆட் financialsல கிரெடிட்ல ஒரு ஐட்டம் வந்திருக்கு அது காஸ்ட்ல வரல ஷார்ட் கிரெடிட் financials கிரெடிட்ல வந்திருக்கு இங்க வரல அப்போ ஷார்ட் கிரெடிட் டெபிட் கிரெடிட் இதெல்லாம் வந்து காஸ்ட் கன்செஷன் அதே டிரான்சாக்ஷன்ஸ் financial பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும் அண்டர் அப்சார்ப்னா financial பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸஸ் டெபிட் காஸ்டிங்ல அண்டர் அப்சார்ப்னா இங்க அதிகமா போட்டுருக்கணும் அர்த்தமா அப்ப அண்டர் அப்சார்ப் கொடுத்தானா எக்ஸஸ் டெபிட் டெபிட் கிரெடிட் ஆட் financial பாயிண்ட் ஆஃப் வியூ ஆட் பண்ணனும் ஓவர் அப்சார்ப்டிங் காஸ்ட்னா ஷார்ட் டெபிட் எங்க financials எதுல கொடுத்துக்கணும் அத ஆரம்பிச்சோம் ரெகன்சிலேஷன் அக்கவுண்ட் போடுற மெமரண்டம் ரெகன்சிலேஷன் அக்கவுண்ட் போடுற அப்ப ப்ராஃபிட் எடுத்து இங்க போடுவியா லாஸ் எடுத்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவியா இப்போ டிரான்சாக்ஷன் படிக்கணும் டிரான்சாக்ஷன்ல எக்ஸஸ் டெபிட் இருந்துச்சுனா என்ன பண்ணணும் கிரெடிட் அப்படி ஆட் லெஸ் ரூல் பார்க்க தேவை ஷார்ட் டெபிட் இருந்துச்சுனா டெபிட் எக்ஸஸ் கிரெடிட் இருந்துச்சுனா டெபிட் எக்ஸஸ் டெபிட் இருந்துச்சுனா கிரெடிட் அவ்வளவு முடிஞ்சிருச்சு இதான் மெமரண்டம் ரெகன்சிலேஷன் அக்கவுண்ட் இது ரெண்டு பக்காவா இருக்க கான்செப்ட் ஒரு சம் எடுத்து போடுறேன் ஒரு 5 சம் பிராக்டீஸ் பண்ண போதும் 5 சம் உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா 10 நிமிஷம் 10 சம் எவ்வளவு நேரம் தெரியுமா ஆகும் half an hour ஆகும் நான் சொல்றது மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டாலும் ஆடா லெஸ் தானே டிசைட் பண்ண போறேன் நீ உட்காந்து ஆட் பண்ணி போட போறது இல்ல யூ ஜஸ்ட் கோ நாட் டிசைட் பட் என்ன பண்ணு ஆடா லெஸ்ஸா இல்ல டெபிட்டா ரெகன்சிலேஷன் அக்கவுண்ட் கேட்டானா டெபிட்டா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெகன்சிலேஷன் அக்கவுண்ட் போடுவோமா இல்ல ஸ்டேட்மென்ட் போடலாமா அக்கவுண்ட் போடலாம் அடுத்த கொஸ்டின் ஸ்டேட்மென்ட் போடுவோம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி டிஸ்க்ளோஸ்ட் நெட் லாஸ் as per காஸ்ட் அக்கவுண்ட் 3,47,000 நெட் லாஸ் காஸ்ட் அக்கவுண்ட்ல லாஸ் எவ்வளவு போட்டுருக்கான் 3,47,000 net loss as per cost account. இதே ஐட்டம் financialsல வந்திருக்கு. reconciliation நீட் இருக்குமா இருக்காதா? நீட் இருக்கும். இதே ஐட்டம் financialsல வந்தாலும் reconciliationக்கான நீட் வரும். ஏனா due to various reason ரெண்டு ஆட் ரெண்டு லெஸ் வந்ததனால reconcile ஆயிருக்கும். 10,000 ஆட் 10,000 லெஸ் வந்ததனால திருப்பி சேம் அமௌண்டா வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் அப்பீல் என்ன போட்டு காட்டணும் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மென்ட் போட்டு காட்டணும் ஏனா காஸ்ட் அக்கவுண்டிங்கோட பிரின்சிபலோ ஃபைனான்சியல் அக்கவுண்டிங்கோட பிரின்சிபலோ டிஃபரன்ஸ் ஏன் நம்ம ரெகன்சிலேஷன் போடுறோம் ரெண்டு அமௌண்ட் வேற அமௌண்ட் காட்டுது இங்க 3,47,000 நாங்க 5,47,000 காட்டுதுங்கிறதுக்காக நம்ம ரெகன்சிலேஷன் போடல காஸ்ட் அக்கவுண்டிங் பிரின்சிபல் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் பிரின்சிபல் அப்ப காஸ்ட் அக்கவுண்டிங் பிரின்சிபல் படி போட்டா 3,47,000 நெட் லாஸ் ஃபினான்ஷியல்ஸ் படி போட்டா 5,10,000 நெட் லாஸ் எவ்வளவு வந்து 5,10,000 நம்ம எதை எடுத்துக்கலாம் காஸ்ட் அக்கவுண்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி ரெகன்சிலேஷன் அக்கவுண்ட் போடலாமா லாஸ் இங்க வந்துருக்குமா அப்போ 2 நெட் லாஸ் as per காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் 3,47,000 2 net loss as per cost account 3,47,000 ஸ்டேட்மென்ட் படிக்கலாமா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாரு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அண்டர் அப்சார்ப் இப்போ நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துறோம் காஸ்டிங் அப்ப காஸ்டிங்ல இருந்து சொல்லு எக்ஸஸா ஷார்ட்டான்னு சொன்னா போதும் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அண்டர் அப்சார்ப் ஷார்ட் டெபிட் 40,000 டெபிட் அட்மின் ஓவர்ஹெட்ஸ் ஓவர் அப்சார்ப் ஷார்ட் இது அண்டர் அப்சார்ப் எடுக்க போட்டா அந்த மாதிரி வரும் ஆன்சர் பட் எக்ஸாம்ல நம்ம போட்றாங்க admin overheads over absorb excess debit credit depreciation in financials 3,25,000 financials எவ்வளவு 325 cost 275 அப்ப 50,000 ரூபாய் கம்மி short debit interest on investment not included in cost interest on investment na invest பண்ணி interest வந்து கிரெடிட்டா இன்கமா அப்ப ஃபைனான்சியல்ஸ்ல கிரெடிட் ஆயிருக்கு காஸ்ட்ல
கிரெடிட் ஆகல. அப்ப அங்க கிரெடிட் இங்க ஆகலனா ஷார்ட் கிரெடிட் கிரெடிட் அப்படி இந்த அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணா போதும் 96,000. அடுத்தது இன்கம் டாக்ஸ் அங்க டெபிட் ஆயிருக்கும், இங்க டெபிட் ஆகல. ஷார்ட் டெபிட் கரெக்டா? காஸ்டிங்ல ஃபினான்ஷியல்ஸ்ல வந்திருக்கும், இங்க வந்திருக்காது. அப்ப இங்க என்னது ஷார்ட் டெபிட் 54,000 இன்கம் டாக்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வாங்கிருக்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிருக்க. எங்க வந்திருக்கும்? காஸ்ட்ல ஃபினான்ஷியல்ஸ்ல வந்திருக்கும், காஸ்ட்ல வந்திருக்காது. அப்போ ஷார்ட் டெபிட் டெபிட். ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் கிரெடிட் இன் ஃபினான்ஷியல்ஸ் அங்க கிரெடிட் ஆயிருக்கும், இங்க வரலையா? ஷார்ட் கிரெடிட் அங்க கிரெடிட் ஆயிருக்கா, இங்க கிரெடிட் ஆகல. அப்ப ஷார்ட் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ். amount 24,000. Store adjustment credit in financial. Store adjustment, there is difference between perpetual inventory and periodical inventory. Books படியும் physical inventory வித்தியாசமா இருக்கு. அதுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிருக்கான். ஸ்டோர் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. 14,000 அங்க கிரெடிட் ஆயிருந்தா இங்க கிரெடிட் ஆகும். ஷார்ட் கிரெடிட் 14,000 கிரெடிட். கரெக்ட்டா? டிவிடெண்ட் ரிசீவ்ட் அங்க கிரெடிட் ஆயிருக்குமா, இங்க கிரெடிட் ஆகல. ஷார்ட் கிரெடிட் அகைன் 13,000 கிரெடிட். அக்கவுண்ட் பேலன்ஸ் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 5,10,000. செக் பண்ணி பாரு. கால்குலேட்டர்ல இந்தா ஒர்க் ஆகுதா? கால்குலேட்டர் ஒர்க் ஆகுதா? அது இல்ல ஒர்க் ஆகுது. அந்த கால்குலேட்டர் போடு. 347 plus 40 387 437 ये 7,36,000 ஆகும். செக் பண்ணி ஆன்சர்ல என்னடா ஆன்சர் இது? இது டோட்டல் பண்ணியாடா ஃபர்ஸ்ட் 6 lakh நினைக்கிறேன் சார். 5 lakh 10 5 lakh இல்லடா இது டோட்டல் என்னடா சொல்றேன். சாரி சார். 387 487 ஆமா சார். 7,36,000 ஆமா சார். 7,36,000. அப்ப இந்த சைடு வரணுமா? கரெக்ட்டா? நெட் லாஸா? லாஸ் இந்த சைடு வரும். ஒரிஜினலாவே லாஸ் இந்த சைடு வரும், கிரெடிட் சைடு வரும். அப்ப லாஸ் as per FA கண்டுபிடிச்சிடுவோம். எவ்வளோ? 5,10,000. இப்போ இதை அப்படியே எடுத்து அங்கே போடுவோம். இதே டிரான்சாக்ஷன் போட்டின்னு வச்சுக்கோங்க. இதை ஓப்பனிங் எடுத்து போட்டிங்கன்னா நெட் லாஸ் திருப்பி 510 இங்கே வரும். இது எல்லாமே இந்த சைடு வந்துரும், இது எல்லாமே இந்த சைடு வந்துரும். 2,45,000 கரெக்டா நெட் லாஸ் திருப்பி இந்த சைடு வந்துரும். சரி 3,47,000 இந்த சைடு வந்துரும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒருவேளை எனக்கு இது தெரியல அப்படின்னா நான் வெறும் அந்த ஏன்னா எனக்கு இந்த ஆன்சர் வந்து எனக்கு தெரியல. ஆன்சர் போட்டால் எனக்கு ஏதாவது மார்க் கிடைக்குமா? புரியல. இல்லை சார், இப்போ வந்து எனக்கு வந்து இது எதுவுமே தெரியல, மறந்து போயிடுச்சு. ஆனால் நெட் லாஸு 5,10,000 தான் எனக்கு சரியும். நான் உள்ள இருக்கிற மேட்டரை மட்டும் மாற்றி உள்ள இருக்கிற மேட்டர் நீ கஷ்டம் அதுதானே, கஷ்டப்படக்கூடாது தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆன்சர் சொல்லி தரேன். எப்படி மறந்து போவோம்? ரெக்கன்சிலேஷன் அக்கௌண்ட் போடு, மறந்து போயிட்டனால ரெக்கன்சிலேஷன் அக்கௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அதை வச்சு ஆட் ஆர் லெஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரெக்கன்சிலேஷன் அக்கௌண்ட் மட்டும் சும்மா கீழே சின்னதாக போட்டு வச்சுக்கூடா. நெட் லாஸ்ல இதெல்லாம் ஆட் ஐட்டம், இதெல்லாம் லெஸ் ஐட்டம்டா. அடுத்த ஆன்சர் வந்துடும். சொல்றது புரியுதா இல்லையா? ஓகேவா? இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அடுத்த கொஸ்டின் இப்போ என்ன தெரியுமா உங்களோட வேலை? இப்போ நீ வந்து எப்படின்னா ஸ்டேட்மெண்ட் சொல்லு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நெட் லாஸ் as per ஃபினான்ஷியல்ஸ் கொடுத்துருக்கான் 2,16,000. நெட் லாஸ் as per ஃபினான்ஷியல்ஸ் 2,16,000 சம்திங். நெட் லாஸ் as per காஸ்டிங் 172,400. 1,72,400. நம்ம ஸ்டேட்மெண்ட் போடுவோம். 1,72,400 மேலே வச்சு. இப்போ நீ ஆடா லெஸ் ஆன் பண்ணி என்ன பண்ணணும்? டிசைட் பண்ணணும். ஒர்க் ஓவர் ஹெட்ஸ் அண்டர் ரெக்கவர்ட் இன் காஸ்ட்.
ஷார்ட் டெபிட் கிரெடிட் இருக்கா மேல டெபிட் கிரெடிட் ஆட். அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, மேல மேல net loss as per cost 1,72,400 சொன்னா 1,72,400 இது லாஸா? அப்படி லாஸ் பிராக்கெட்ல போட்டு டெபிட்னு எடுத்துக்கலாம். இல்ல பிராக்கெட் எடுத்துக்க கூடாது, பிராக்கெட்னா மைனஸ் சிம்பிள் போடாத, அப்ப நீ கிரெடிட்னு எடுத்துக்கோ. இப்போ 1,72,400 மைனஸ்ல போட்டுட்டேன்னா மேல நீ என்ன எடுத்துப்ப? நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல கொஞ்சம் தப்பு பண்ணிடக்கூடாது. 1,72,400 போட்டு நார்மல் லாஸ்க்கு கிரெடிட் தான் எடுக்கணும். ஆனா நான் என்ன சொல்லிக்கிறேன், பிராக்கெட்ல போட்டு என்ன எடுத்துக்கோங்க, எப்பயுமே மேல டெபிட்டே வச்சுக்கலாம். கிரெடிட் டெபிட் மாத்தி ரூல்ஸ் மாத்திக்க வேணாம், மேல என்னவே வச்சுக்கோ, எப்பயுமே டெபிட்டே வச்சுக்கோ. ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அப்படியே டெபிட், லாஸ் இருந்துச்சுன்னா பிராக்கெட்ல போட்டுட்டு டெபிட். இப்போ ஆட் 1 lakh அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ என்ன ஆகும் சொல்லி பார்ப்போம். கால்குலேட்டர்ல ஆட் 1 lakh பண்ணா லெஸ் ஆகும். ஒத்துக்கலையா? 72,400 நெட்டா என்ன எஃபெக்ட் அது? லெஸ். எப்படி இது மைனஸ்ல இருக்கு, மைனஸ் பிளஸ் மைனஸ் தான். 1,72,400 என்னத்துல இருக்கு? மைனஸ். அப்ப என்ன பண்ணணும், கால்குலேட்டர்ல 1,72,400 போட்டுட்டு உன் கால்குலேட்டர்ல ஒரு பட்டன் இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் பட்டன். அந்த பட்டனை அழுத்தி 6 ஸ்கிரீனையே பார்க்காத, என்னென்ன ஐட்டம்னா ஆட் வந்து ஆட் பண்ணிட்டே இரு. என்னென்ன ஐட்டம் லெஸ்ல இருக்கோ லெஸ் பண்ணிட்டே இரு. லெஸ் போடு, ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வரும். சார் இல்ல சார் அப்படின்னா, சார் நான் கிரெடிட் தான் எடுத்துப்பேன் அப்படின்னா உன்னோட ஆட் ஐட்டம்லாம் எங்க போயிடும்? லெஸ் ஐட்டம் எல்லாம் எங்க வந்துடும்? ஆட் பண்ணு. அப்போ முன்னாடி பாரு, ஆட் ஐட்டம்ல 1 lakh 1 lakh 1 lakh 1 lakh இருக்கு. லெஸ் ஐட்டம்ல 2 lakh 2 lakh 2 lakh 2 lakh இருக்கு. எப்படி எடுத்துக்கிட்டா? நெட் லாஸ் எடுத்துட்டு மேல என்னன்னு எடுத்துக்கிட்டா? டெபிட் எடுத்துட்டா. ஆட் ஐட்டம்ல 1 lakhs வந்துருது, லெஸ் ஐட்டம்ல ஃபுல்லா 2 lakh 2 lakh 2 lakh 4 ஐட்டம் இருக்கு. சப்போஸ் இத கிரெடிட் எடுத்துட்டா நான் 2 lakh 2 lakh 2 lakh 2 lakh ஆட்ல வந்துரும். 1 lakh 1 lakh 1 lakh 1 lakh லெஸ்ல வந்துரும். ஏன்னா டெபிட்னும் போது இங்க டெபிட் கிரெடிட்ல இருந்து ஆட்ல இருக்குது எல்லாம் இப்ப டெபிட்னு என்ன ஆயிடும்? லெஸ் ஆயிடும். அப்படியே உல்டா ஆயிடும். ஆனா ஆன்சர் மாறுமான்னு கேட்டா மாறாது. ரெண்டு பிரசன்டேஷனுமே கரெக்ட் தான். என்ன குரூப்பிங் ஆஃப் ஆட் ஐட்டம்ஸ் கரெக்டா இருக்கும், குரூப்பிங் ஆஃப் லெஸ் ஐட்டம்ஸ் கரெக்டா இருக்கும். சரி, எப்படி சார் ஆன்சர் கரெக்டா வருது? அஸ்யூமிங் 1,72,400 இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ மைனஸ் பண்றேன். இங்க என்னத்துல இருக்கு? 1,74 என்னத்துல இருக்கு? மைனஸ். ஏன்னா டெபிட் எடுத்துக்கிறதால மைனஸ்ல இருக்கு. அப்போ மைனஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிட்டே வரும்? மைனஸ் ஆயிட்டே இருக்கும். மைனஸ் பண்ணும்போது என்ன ஆயிட்டே வரும்? ஆட் ஆயிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? 1,72,400 இங்க 72,400 minus 1,72,400 minus 2,72,400 minus அப்படிதான் போயிட்டு இருக்கும். சரி, minus 1,72,400 இருக்குது. இங்க ஆட் ஆகும்போது என்ன ஆகும்? 72,400 1,72,400 1 lakh அப்படி போயிட்டு இருக்குமா? இங்க எடுத்து பாரு, 1,72,400 இங்க பிளஸ்ல இருக்கா? 2 ஆட் பண்ணிட்டு போ. லெஸ் பண்ணிட்டு போனாலும் சேம் ஆன்சர் தான் உனக்கு வரப்போகுது. அப்போ நீ டிசைட் பண்ணிக்கோ இங்க. அப்ப என்னோட எனக்கு நான் சொல்ற உனக்கு ஒரு அட்வைஸ் அப்படின்னு கேட்டா, இந்த சிஸ்டத்துக்கு போகவே போகாது. என்னது? லாஸ் கிரெடிட்னு எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணாத? போகாது. எப்பயுமே லாஸ்னாலும் பிராக்கெட்ல போட்டுட்டு டெபிட். அப்ப நீ ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இதை ஆட் இந்த ஐட்டத்தை ஆட் பண்ணும்போது டைரக்டா 172 + 1 lakh ஆட்னா 272 போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. 1,72,400 போட்டுட்டு பிராக்கெட் போட்டிருக்கல, அதுக்கு என்ன சிம்பிள் கொடுத்துக்கணும்? மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டு, தட் இஸ் மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி எப்பயும் போல கால்குலேட்டர்ல மைனஸ் பண்ணு, உனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். நான் சொல்றது புரியுதா ராஜா? அப்போ ப்ராஃபிட்னு வந்துச்சுன்னா டெபிட் எடுத்துக்கோ, லாஸ் வந்துச்சுன்னா அப்பயும் டெபிட்டே எடுத்துக்கோ, பிராக்கெட்ல போட்டு முடிஞ்சிருச்சு. ஏன்னா உங்களோட புக்ல இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்கலாம். சார் கிரெடிட்ல போட்டா வராதுன்னா வரும். இதை கிரெடிட் எடுத்துட்டு ஆன்சர் வருமா வராதா? வரும். சேம் ஆன்சர் வருமா வேற ஏதாவது ஆன்சர் வருமா? சேம் ஆன்சர் தான். ஓகே, நான் என்ன சொல்றது, உனக்கு சம் போடும்போது அது நமக்கு தெரியும். என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணிடக்கூடாதுன்னா 1,72,400 கால்குலேட்டர்ல போட்டு +1 lakh போட்டுறக்கூடாது. ஏன்னா இங்க என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். இங்க என்ன சிம்பிள் இருக்கு? அப்ப இது ஃபர்ஸ்ட் என்ன சிம்பிள் கொடுக்கணும்? மைனஸ் கொடுக்கணுமா? 1,72,400 கால்குலேட்டர்ல போட்டு அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிளை பிரஸ் பண்ணு. அதுக்கப்புறம் எப்படி போல ஆட் பண்ணு. ஒரு நம்பர் வரும், அது பக்கத்துல எழுதிக்கோ. எப்படி போல லெஸ் பண்ணு, இன்னொரு நம்பர் வரும், அதான் ஆன்சர். கிருஷ்ணா சார், சரி சம் பண்ணலாமா? இப்போ ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன். மேலே நெட் லாஸ் ஆஸ் பர் 1,72,400 கொடுக்கலாம். ஒர்க் ஓவர் ஹெட் அண்டர் ரெக்கவர்டு.
Work overhead under recovered 3120. Short debit less 3120 less item correct raja அடுத்து admin overheads over absorb excess debit credit add depreciation in financial 11000 depreciation in costing 12000 excess debit credit excess debit நாலே credit மேல என்ன இருக்கு debit credit add interest received but not included in cost interest received na financial credit cost la வராது அப்போ short credit debit credit obsolescence loss charge in financials அங்க debit ஆயிருக்கும் இங்க debit ஆகல short debit less short debit less இங்க ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி தரேன் முடிஞ்சா யூஸ் பண்ணுங்க அங்க மட்டும் தான் வந்திருக்கு இங்க வரலன்ற ட்ரான்சாக்ஷனுக்கு மட்டும் அங்க மட்டும் தான் வந்திருக்கு இங்க வரல அது கிரெடிட்டா இருக்கும் டெபிட்டா இருக்கும் டைரக்ட் ஆன்சர் போடலாம் இப்போ இன்கம் டாக்ஸ் எங்க வரும் ஃபைனான்சியல்ஸ்ல டெபிட் லெஸ் டைரக்ட் ஆன்சர் ஸ்டோர் அட்ஜஸ்ட்மென்ட் கிரெடிட் னு கொடுத்திருக்கானு வெச்சுக்கோங்க ஃபைனான்சியல்ஸ் இங்க வரலல அப்போ நீ என்ன பண்ணுவ கிரெடிட் இங்க ஷார்ட் கிரெடிட் டெபிட் கிரெடிட் ஆட் சொல்லுவல அங்க கிரெடிட் டெபிட் டைரக்டா ஆட் பண்ணிடுங்க ஷார்ட்கட் இது ஷார்ட்கட்லயே ஷார்ட்கட் அசோட புரியுதா ஷார்ட்கட்லயே ஷார்ட்கட் இப்போ ஃபைனான்சியல்ஸ்ல preliminary expense return of debit னு கொடுத்திருக்கான் preliminary expense return of காஸ்ட்ல வரல ஷார்ட் டெபிட் டெபிட் லெஸ் அதுக்கு அங்க டெபிட் ஆயிருக்கும்ல அந்த டெபிட் அப்படி டைரக்டா டெபிட் லெஸ் எடுத்துக்கோ இன்வெஸ்ட்மென்ட் ரிசீவ்ட் இன்ட்ரஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் ரிசீவ்ட் னு கொடுத்திருக்கான் அங்க கிரெடிட்டா அப்படி டெபிட் கிரெடிட் ஆட் செக் பண்ணி பாப்போமா அங்க கிரெடிட் ஆயிடுச்சு இங்க கிரெடிட் ஆகல என்ன கிரெடிட் ஷார்ட் கிரெடிட் டெபிட் கிரெடிட் அடுத்து பாரு இன்கம் டாக்ஸ் இப்போ சொல்ல இன்கம் டாக்ஸ் அங்க டெபிட்டா அப்படி டெபிட் கிரெடிட் டெபிட் லெஸ் அப்ப செக் பண்ணி பாரு ஷார்ட் டெபிட் லெஸ் பேங்க் இன்ட்ரஸ்ட் கிரெடிட் அப்படி டெபிட் கிரெடிட் பேங்க் இன்ட்ரஸ்ட் கிரெடிட் இன் ஃபைனான்சியல்ஸ் னு கொடுத்துட்டான் அப்ப டெபிட் கிரெடிட் அங்க கிரெடிட் ஆயிடுச்சு யாங்க ஷார்ட் கிரெடிட் டெபிட் கிரெடிட் ஸ்டோர் அட்ஜஸ்ட்மென்ட் கிரெடிட் இன் ஃபைனான்சியல்ஸ் அதான் இதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஸ்டோர் அட்ஜஸ்ட்மென்ட் கிரெடிட் சொன்னே எப்படி ஆட்னு சொல்றான் ஆகாஷ் கிரெடிட்னு சொல்லியாச்சு இங்க வராதுன்னு தெரியும் இங்க வரனா ஷார்ட் கிரெடிட் டெபிட் கிரெடிட் அதுதான் ஷார்ட்கட் புரிஞ்சுட்டு அங்க வந்துருச்சு இங்க வரலன்ற போது எப்போ அங்க வரும் இங்க வராதுன்னும் போது அப்படியே டைரக்டா ரிலேஷன் எடுத்துக்கலாம் ஓகேவா குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் லெஸ் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் அங்க டெபிட் இங்க ஆகாதா அப்ப டெபிட் லெஸ் இன்ட்ரஸ்ட் ரிசீவ்ட் add costing point of view depreciation of stocks charged in financial charged னால என்ன debit அப்போ அங்க வந்துருக்கு இங்க வரல less அப்ப டெபிட் அங்கேயே டைரக்டா டெபிட் less புரியுதா சார் இதே டிரான்சாக்ஷன் ஃபைனான்சியல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாமா உல்டாவா சொல்லலாமா சரி ஃபைனான்சியல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிப்போம் இப்போ எல்லாமே எந்த பாயிண்ட்ல நீ காஸ்டிங்ல இருந்து அப்படியே தள்ளி வந்து ஃபைனான்சியல்ஸ் பார்க்கணும் நின்றணும் இப்போ ஃபைனான்சியல்ஸ் தான் நம்மளோட தாய் வீடு காஸ்டிங் ஆப்போசிட் சைடு அங்கே இருந்து நம்ம அதிகமா போட்டுருக்கோமா கம்மியா போட்டுருக்கோமா when compared to costing இப்படி பார்ப்போம் கரெக்ட்டா work overheads under recovered தான் அங்க கம்மினா இங்க அப்ப excess debit மேல என்ன டெபிட் தான இருக்கும் லாஸ்னே இருந்தாலும் டெபிட்னே எடுத்து பிராக்கெட்ல போட்டுக்கோ இப்போ என்ன சொன்னா work overheads under recoveredனா அங்க under recoveredனா இங்க over that is excess debit debit credit admin overheads under absorbed அங்க sorry admin overheads over absorbed அங்க excess னா இங்க கம்மி short நான் ஏன் காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டார்ட் பண்ணனும் சொன்னா நம்மளோட ட்ரான்சாக்ஷன் எல்லாமே காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொடுத்துருக்கோம் அதனால தான் நம்ம எப்பவுமே எதை ஸ்டார்ட் பண்ணணும் காஸ்டிங் இப்போ பாரு காஸ்டிங்ல கொடுத்துக்கிற நம்ம எதுக்கு கன்வர்ட் பண்ணிக்கிறோம் ஃபைனான்ஸ் அங்க எக்ஸஸ் கொடுக்குறோம் அப்ப இங்க ஷார்ட் டெபிட் depreciation in financials 11000 cost 12000 short debit yes. interest received but not included in cost inge credit ange credit excess credit debit yes. obsolescence loss charged in financials excess debit credit income tax provided in financials excess debit credit bank interest credit in financials excess credit debit yes. store adjustment credit excess credit debit yes.
bank depreciation of stocks charged in financials. excess Debit debit yes excess debit credit முடிஞ்சாச்சா இதுதான் reconciliation statement. இதுல further level ஒரு level இருக்கு என்ன அப்படினா preparing cost sheet and comparing with the financials data and preparing financials reconciliation statement. ஓகே நம்மளே காஸ்ட் ஷீட் போட்டு அது ஃபினான்ஷியல் டேட்டாவோட கம்பேர் பண்ணி போடுற மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஐ வில் சென்ட் யூ அந்த ப்ராப்ளம் நான் அனுப்புகிறேன், நீ ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் டே வீடியோ. இப்போது ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் கடைசியாக எந்த இடம் கேட்டான்னா மே 2019 கேட்டான். ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் மே 2019 ஃபஸ்ட்டு கொஸ்டினில் சி பாயிண்டில் வந்திருக்கும் 5 மார்க்ஸ். இதே கொஸ்டின் 5 மார்க் கேட்டான். இன்னும் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுக்கு போன அட்டம் கேட்கல, போன நவம்பர் 19 கேட்கல, மே 20 இருந்திருந்தாலும் கேட்டிருக்க மாட்டான். அப்போ நவம்பர் 20க்கு கேட்டிருக்கணும். இப்போ மே 20க்கு நவம்பர் 20க்கு என்ன வித்தியாசம்னா, நவம்பர் 20க்கு மே 20க்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போகிறானா இல்லை ஃப்ரெஷ் கொஸ்டின் பேப்பர் செக் பண்ண போகிறானான்றது தான் டவுட்டு. நவம்பர் 20க்கு மே 20 கொஸ்டின் பேப்பர் அப்படியே தள்ள போகிறானா இல்லை நவம்பர் 20க்கு ஃப்ரெஷ்ஷாக கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணுவானாங்கிறது தான் டவுட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ப்ரிடிக்ஷன் வச்சுருக்கேன்னா நவம்பர் 20க்கு ஃப்ரெஷ் கொஸ்டின் பேப்பர் தான். நவம்பர் 20க்கு ஃப்ரெஷ் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ நம்ம பிளான் ஆகுது நவம்பர் 20க்கு என்ன கேள்வி கேட்டிருப்போன்றது தான் நம்ம திங்க் பண்ணோம். ஸோ மே 19 கேட்ட கேள்வி திருப்பி அகெயின் 2 அட்டம் முடிஞ்சு 3வது அட்டம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த கொஸ்டின் வரலாம், ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் 5 மார்க்குக்கு உன்னோட ஃபஸ்ட் கொஸ்டின்ல இருக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகம். சரியா, ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் தெரிஞ்சிடும் ஆர் எம்டிபியில் தெரிஞ்சிடும். சரி கவனி, இப்போ நான் பார்க்க போகிறது லெட்ஜர்ஸ். நம்ம ஆல்ரெடி இன்டெகிரேட்டட் நான் இன்டெகிரேட்டடில் ஜேர்னல்ஸ் பார்த்தோம். கரெக்டாக ராஜி கிருஷ்ணா லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோமா? என்ன ரூல், டெபிட் டு வேர் இட் கோஸ், கிரெடிட் ஃப்ரம் வேர் இட் கம்ஸ். அப்புறம் அந்த டயக்ராம் போட்டு ரூல்ஸ் பார்த்தோம், ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் இந்த ரெக்கன்சிலேஷனும் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் டு ஜேர்னலும் பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் பர்சனல் ரியல் வருதோ அந்த இடத்துலலாம் என்ன யூஸ் பண்ணிடுவோம், காஸ்ட் லெட்ஜர் ஆர் ஜென்ரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம். எந்த அக்கௌண்டிங்கு, இன் நான் இன்டெகிரல் அக்கௌண்டிங் வேர் செப்பரேட் புக்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது டேரெக்டாக ஃபினான்ஷியல்ஸ் புக்லேருந்து காஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு ஜேர்னல் போட முடியாது. டேரெக்டாக ஃபினான்ஷியல் லெட்ஜர்லேருந்து காஸ்ட் லெட்ஜருக்கு லிங்க் கொடுக்க முடியாது. ஒத்துக்கிறியா? இது வேற புக்ஸு, அது வேற புக்ஸ். ரெண்டுத்தையும் இணைக்கணும் ஏதோ ஒரு இடத்துல. ஏன்னா ஒரே எக்ஸ்பென்ஸ் தானே காமனாக இன்கர் ஆகுது. அந்த ரெண்டுத்தையும் இணைக்கிற இடம் தான் என்னது, ஜென்ரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஜென்ரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஏன்னா டியூவல் என்ட்ரி கொடுக்க முடியாது எல்லா இடத்துலையும். நம்ம எந்த அக்கௌண்ட் போட்டுருவோம், ஜென்ரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ ஸ்டோருக்கும் டபிள்யூபிக்கும் குட்ஸ் போகுது. டபிள்யூபி ஏற்றி ஸ்டோரை குறைச்சிருக்கியா, டபிள்யூபி அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டோர் போட்டிருக்கியா, அப்போ டியூவல் என்ட்ரி வந்துதா? வேஜஸ் இன்கர்டு டியூவல் என்ட்ரி வராது. வேஜஸ் ஏறுதா, ஆனால் டியூவல் என்ட்ரி கேஷ் கொடுக்கணும். கேஷ் என்ன அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஷியல். இப்போ இன்டெகிரலாக இருந்தால் 2 கேஷ்னு போட்டுடலாம். இன்டெகிரலாக இருந்தால் என்ன போட்டுடலாம், 2 கேஷ். நம்ம என்ன புக் இப்போ நான் இன்டெகிரல், அப்போ 2 கேஷ் நான் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டேரெக்டாக ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து காஸ்ட் புக்கு போட முடியாது. இது ஏன் வேற புக்கு, அது வேற புக்கு. அப்போ நான் எந்த புக்கு காமனாக யூஸ் பண்ணிக்கணும், ஜிஎல்ஏ. எதுக்கு, டு லெட்ஜர் பேலன்ஸை டேலி பண்ணுறது. என்ன பேலன்ஸை டேலி பண்ணுறதுக்கு, லெட்ஜர் பேலன்ஸை டேலி பண்ணுறது. இங்கே கிரெடிட் கொடுக்குறத அங்கே நான் டெபிட் கொடுத்துருவேன், அங்கே டெபிட் கொடுக்குறத என்ன கொடுத்துருவேன், கிரெடிட் கொடுத்துருவேன். டோட்டலாக என்ன ஆகிடும், மிச்ச பேலன்ஸ் எல்லாமே ஜென்ரல் லெட்ஜரோட பேலன்ஸோட டேலி ஆகிடும். சரி, என்ன சார் சொல்கிறீங்க, புரியலையே. நல்லா கவனி, ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்டெகிரல்னா என்ன, போத் புக்ஸ் ஆர் மெயின்டைன்ட் இன் சிங்கிள் புக்ஸ், போத் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்ட் இன் சிங்கிள் புக்ஸ். நான் இன்டெகிரல்னா டிஃப்ரெண்ட் புக்ஸ். கரெக்டாக நான் இன்டெகிரலில் பர்சனல் ஆர் ரியல் அக்கௌண்ட் வரக்கூடாது. அதுக்கு பதிலாக எந்த அக்கௌண்ட் போட்டுருவோம், ஜென்ரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். மீதி எல்லாமே வில் பி ரூட் எடுத்து, மீதி எல்லாமே ஆஸ் யூசுவல் என்ன அக்கௌண்ட் நம்ம படித்தோமோ அதே மாதிரி தான். இப்போது லாஸ்ட் கிளாஸ் சொன்னது தான் திருப்பி ரிவைஸ் பண்ணுறேன். சப்ளைட்டு குட்ஸ் வந்திருக்கு, சப்ளைட்டு குட்ஸ் வந்திருக்கு. ஸ்டோர் அக்கௌண்ட் டெபிட் டு சப்ளையர் போட்டா, ஸ்டோர் அக்கௌண்ட் டெபிட் டு சப்ளையர் போட்டா இன்டெகிரல், ஸ்டோர் அக்கௌண்ட் டெபிட் டு சப்ளையர் போட்டா இன்டெகிரல். ஒய் சப்ளையர் இஸ் a personal account, still we are creating personal account. நான் அது என்ன அக்கௌண்ட், என்ன மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங், இன்டெகிரல். சப்ளை ஸ்டோர் அக்கௌண்ட் டெபிட் டு GLA னு பாஸ் பண்ணா நான் இன்டெகிரல் அக்கவுண்டிங். வேர் I cannot use the personal or real account. அப்ப நான் என்ன போட்டுருவேன், டு GLA. WIP டு ஸ்டோர்ஸ் எப்பயும் போல ரெண்டு என்ட்ரியுமே காஸ்டிங் என்ட்ரி. இதில் ஃபினான்ஷியல்ஸ்க்கோ ரியல்க்கோ பர்சனலுக்கோ வேலை கிடையாது. வேஜஸ் இன்கர்டு, டைரக்ட் வேஜஸ் இன்டைரக்ட் வேஜஸ் அப்ளைடு.
பேடிஎம்ல பணம் ஏத்துனாதான் பணம் அனுப்ப முடியும் ஃப்ரெண்டுக்கு. அதே மாதிரி வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தாதான் நான் டைரக்ட் வேஜஸ் WIPக்கும் இன்டைரக்ட் வேஜஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்க்கு நல்லா என்ன பண்ண முடியும், புஷ் பண்ண முடியும், தள்ள முடியும். அப்ப நான் என்னைக்கு எனக்கு எந்த அக்கௌண்ட்ல எனக்கு பேலன்ஸ் வேணும், வேஜஸ் அக்கௌண்ட்ல. அப்ப வேஜஸ் லோட் பண்றதுக்கு கேஷ் வேஜஸ் பெய்டுன்னு ஒரு கொடுப்பியா, அது டைரக்ட் வேஜஸ் இன்டைரக்ட் வேஜஸ் நீ அதுக்கப்புறம் பிரிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற. அப்ப டைரக்ட் வேஜஸ் பெய்டுக்கு ஜெனரல் என்ட்ரி வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அப்படின்னு போட்டா இன்டெகிரல். வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு GLA போட்டா ஏன் கேஷ் இஸ் ஏ ரியல். அதுக்கப்புறம் WIP டு வேஜ் கண்ட்ரோல்னு போட்டாலும் சரி, ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் டு வேஜ் கண்ட்ரோல் போட்டாலும் இதுல பியூர் என்ன அக்கௌண்ட், காஸ்டிங் ஜெனரல். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் டு WIP டு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், WIP அக்கௌண்ட் டெபிட் டு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் இன்கர் பண்ணாதானே இங்க அனுப்ப முடியும். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் இன்கர் பண்ணணும்ல, இன்கர் பண்ணாதானே பிளஸ் இன்டைரக்ட் மீடியம் இன்டைரக்ட்லாம் லேபர் சேர்த்து அனுப்ப முடியும். அப்ப ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் இன்கர் ஜெனரல் என்ட்ரி, ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் போட்டா இன்டெகிரல், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மென்ட் அக்கௌண்ட்ஸ் போட்டா ஏன்னா கேஷ் அக்கௌண்ட் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. எங்க நான் இன்டெகிரல், ஏன்னா இது என்ன அக்கௌண்ட் ரியல். அட்மின் ஓவர்ஹெட்ஸ் இன்கருக்கு அட்மின் ஓவர்ஹெட்ஸ் டு கேஷ் போட்டா இன்டெகிரல், அட்மின் ஓவர்ஹெட்ஸ் டு ஜெனரல் லெட்ஜர் போட்டா ரெண்டுத்துலயுமே finished goods to admin overheads தான். ரெண்டுத்துலயுமே finished goods to admin. selling and distribution overheads incurred, selling and distribution overheads to cash போட்டா integral, selling and distribution overheads to GLA போட்டா non integral. ஆனா ரெண்டுத்துலயுமே cost of sales to selling and distribution, ஏனா cost of sales selling and distribution ரெண்டுமே pure costing. அப்போ எங்கேயும் டைரக்ட்டா நம்ம எந்த புக்ல இருந்து எந்த புக்கு என்ட்ரி போட முடியாது. நான் இன்டெகிரல்ல ஃபினான்ஸ் புக்ல இருந்து டைரக்ட்டா காஸ்ட் புக்ல என்ட்ரி போட முடியாது, ஏனா ரெண்டு வேற புக்ஸ். சோ நம்ம எதுக்கு நடுவுல என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், GLA லைக் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் மாதிரி நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் யூஸ் பண்றோம். ரெண்டு புக்கும் ஒரே புக்ல தான் நான் மெயின்டைன் பண்றேன். ரெண்டு அக்கவுண்டிங் நான் டைரக்ட்டா இந்த அக்கவுண்ட்ல இருந்து அந்த அக்கவுண்ட்க்கு நான் என்ன பண்ணுவேன், லிங்க் கொடுக்கல, ஏனா ரெண்டு ஒரே புக். அப்ப நான் வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ்னு என்ட்ரி பாஸ் பண்ணுவேன். அப்புறம் அனுப்புறதுக்கு டைரக்ட் WIP டு வேஜஸ் கண்ட்ரோல், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வேஜஸ் கண்ட்ரோல் கூட நான் என்ன பண்ணலாம், ஜெனரல் என்ட்ரி பாஸ் பண்ணுவேன். இப்போ நான் நடத்த போறது லெட்ஜர். நான் நடத்த போறது என்ன ராஜா, லெட்ஜர். எங்க இருந்து ஸ்டார்டிங்னா ஸ்டோர் அக்கவுண்ட்ல இருந்து காஸ்டிங் P&L வரைக்கும் நடத்த போறேன். ஸ்டோர் அக்கவுண்ட்ல இருந்து காஸ்டிங் P&L வரைக்கும் நான் நடத்த போறேன். நல்லா கவனிக்கணும், கவனி. இது ஸ்டோர் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். இது என்ன அக்கவுண்ட், ஸ்டோர். இது WIP கண்ட்ரோல் அக்கவுண்ட். இது வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். என்னது, வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். இவ்வளவு பெருசு தேவையில்லை. இது finished goods வச்சுக்கலாம், இது காஸ்ட் ஆஃப் சேல் வச்சுக்கலாம், இது காஸ்டிங் P&L வச்சுக்கலாம். என்னடா அக்கவுண்ட் வச்சிருக்கோம், மேஜர் அக்கவுண்ட் பாரு, ஸ்டோர் WIP finished goods. இதெல்லாம் வேற ரா மெட்டீரியல் WIP finished goods. அடுத்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அடுத்து காஸ்டிங் P&L. சின்ன அக்கவுண்ட் வேஜ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். என்ன அக்கவுண்ட், வேஜ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அக்கவுண்ட், அட்மின் ஓவர்ஹெட்ஸ் அக்கவுண்ட், செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் அக்கவுண்ட். கிளியரா தெரியுதா பாரு கேமரா. என்னென்ன அக்கவுண்ட் யூஸ் பண்ணிருக்கேன், ஸ்டோர் WIP finished goods, cost of sales, costing P&L. இதெல்லாம் மேஜர் அக்கவுண்ட். மைனர் அக்கவுண்ட் வேஜ், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், அட்மின் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் ஓவர்ஹெட்ஸ். ஏனா ரா மெட்டீரியல்ன்ற ஒரு விஷயத்துல தான் இப்ப இந்த மார்க்கருக்கு ஃபேக்டரி லேபர் மெட்டீரியல் ஓவர்ஹெட்ஸ் எல்லாமே தேவை. ஆனா இந்த பிளாஸ்டிக்ல தான் மொத்தமா வேலை நடக்க போகுது. அந்த பிளாஸ்டிக் என்ன மெட்டீரியல், இந்த மெட்டீரியல்ல தான் லேபர் ஒர்க் பண்ண போறான், இந்த மெட்டீரியல்ல தான் ஓவர்ஹெட்ஸ் ஒர்க் பண்ண போகுது, இந்த மெட்டீரியல்ல தான் அட்மின் நடக்க போகுது. அதனால மெட்டீரியல் அக்கவுண்ட் மட்டுமே எப்பயுமே மேஜர் அக்கவுண்ட் ஆகும். இது ஸ்டோர் லெட்ஜர் மெட்டீரியல் அக்கவுண்டா, WIPங்கிறது அகைன் ஏ ஸ்டாக் அக்கவுண்ட். தட் இஸ் இன்வென்டரி ஏதோ ஒரு அக்கவுண்ட். finished goods அகைன் ஏ ஸ்டாக் அக்கவுண்ட். சரி, இப்போ எப்படி இந்த அக்கவுண்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ளைல இருந்து குட்ஸ் வருமா, நம்ம எதை வச்சு போறோம், நான் இன்டெகிரல் வச்சு போறோம். எதை வச்சு போறோம், நான் இன்டெகிரல் வச்சு போறோம். சோ ஃபர்ஸ்ட் சப்ளைல இருந்து குட்ஸ் வரும். குட்ஸ் வந்தா ஸ்டோர் லெட்ஜர் ஏறுமா, ஏறும். சோ இது இன்க்ரீசிங் சைடு, இது டிக்ரீசிங் சைடு, இது இன்க்ரீசிங் சைடு, இது டிக்ரீசிங் சைடு, இது இன்க்ரீசிங் டிக்ரீசிங், இது இன்க்ரீசிங் டிக்ரீசிங். ஜர்னல் என்ன பாஸ் பண்ணிருப்ப, ஸ்டோர் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு
ஜெனரல் லெட்ஜர். அப்ப ஸ்டோர் அக்கவுண்ட் நீ என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். டு GLE. ஸ்டோர் நீ வாங்கணும், குட்ஸ் வாங்கணும். வாங்கணும் நீ என்ன பண்ணுவ? அது டைரக்ட் தனியா இன்டைரக்ட் தனியா பிரிச்சிருப்ப. டைரக்ட்னா எங்க போயிருக்கும்? work in progress. அப்ப work in progress டு ஸ்டோர் போட்டுருக்கியா? அப்ப ஸ்டோர்ல பை work in progress. அப்ப work in progressல to store lecture. இன்டைரக்ட் மெட்டீரியல் எங்க காமிச்சிருப்ப? factory overheads. ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். அப்ப ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அமௌண்ட்ல to store lecture. இப்போ நீ இங்க அம்சல்ல குட்ஸ் அது ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சு. இங்க இதே ஃபேக்டரி போயிட்டு தப்பான குட்ஸ் அம்சல்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சு. அப்ப ஃபேக்டரி திருப்பி அம்சி போனா WP குறைஞ்சிருக்குமா? பை ஸ்டோர்ஸ். ஸ்டோர் பேலன்ஸ் திருப்பி ஏறி இருக்குமா? ஸ்டோர்ஸ்ல டு WP. ஜர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் டு WP. ஸ்டோர்ஸ் டு WP ல பை ஸ்டோர்ஸ், ஸ்டோர்ஸ்ல டு WP. அதான் போட்டுருப்ப. இங்க இருந்து இங்க வந்துச்சுன்னா ஸ்டோர் அக்கவுண்ட் டெபிட் டு WP ஆ, ஸ்டோர்ல டு WP. அப்ப WP ல பை ஸ்டோர். நார்மல் லாஸ் ஆயிடுச்சு குட்ஸ். குட்ஸ் நார்மல் லாஸ் ஆயிடுச்சு. நார்மல் லாஸ் ஆஃப் தி குட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நடத்திருக்கேன். நார்மல் லாஸ் கேன் பி ஆடட் டு தி காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட். அப்நார்மல் லாஸ் should not be added to the. அப்ப நார்மல் லாஸ் வரது பாசிபிலிட்டி இருக்கு. அப்நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் should be added to the காஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்நார்மல் லாஸ் என்ன பண்ண முடியாது? அப்ப நார்மல் லாஸ்க்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்நார்மல் லாஸ் அது ரெண்டுமே இங்க தான். ஸ்டோர் லெட்ஜர்ல பேலன்ஸ் என்ன ஆகும்? கம்மியா. அப்ப நார்மல் லாஸ் வந்தா அத ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் கன்சிடர் will be added to the factory overheads ஏறிடுமா? factory overheads திருப்பி எங்க போகுது? work in progress. அப்ப நார்மல் லாஸ் ஆஃப் ஸ்டோர்ஸ், நார்மல் லாஸ் ஆஃப் குட்ஸ் லாஸ்ட் தெரியுமா? மெட்டீரியல் லாஸ்ட் as என்ன ஓவர்ஹெட்? அதுவும் என்ன ஓவர்ஹெட்? factory overheads தான். அப்ப பை factory overheads போட்றோம். பிராக்கெட்ல என்ன இருக்கு? நார்மல் லாஸ். அப்ப factory overheadsல to store இது ஒரிஜினல் குட்ஸ் இன்டைரக்ட் மெட்டீரியல், இது நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ்னா பை காஸ்டிங் P&L. அப்நார்மல் லாஸ்னா பை அப்ப காஸ்டிங் P&L ல டு ஸ்டோர் லெட்ஜர் பிராக்கெட்ல அப்நார்மல் டைரக்ட்டா P&L ல லாஸ் சார்ஜ் பண்றாங்க. காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆட் ஆயிருக்கா? வராது. அந்த லாஸ் எங்க வந்து சார்ஜ் பண்றாங்க? P&L ல சார்ஜ். அப்ப பாரு குட்ஸ் வந்தது, இங்க அம்சம், இங்க டெபிட் ஆயிடுச்சு, இங்க டெபிட் ஆயிடுச்சு. இங்க திருப்பி எனக்கு வந்துச்சு. அந்த இடத்துல கிரெடிட் ஆயிடும், எனக்கு திருப்பி டெபிட் ஆயிடும். என் குட்ஸ் குடோன்லயே லாஸ் ஆகும். லாஸ் மே பி நார்மல் ஆர் அப்நார்மல். நார்மல்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆச்சு. அப்நார்மல்னா ட்ரான்ஸ்ஃபர் டு காஸ்டிங் P&L. சார் நான் குட்ஸ் சப்ளையருக்கு வேணாம்னு அனுப்பிச்சிட்டேன். பை GLE. இப்போ ஸ்டோரோட எல்லா ட்ரான்சாக்ஷனும் படிச்சாச்சு. பேலன்ஸ் பண்ணா க்ளோசிங் பேலன்ஸ், பை பேலன்ஸ், கேரி. பை பேலன்ஸ் ஸ்டோரோட மேட்டர் முடிஞ்சது. ஸ்டோர் மேட்டர் முடிஞ்சிச்சுன்னா ஸ்டோர் அடிச்சிடணும். அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டோரோட லெட்ஜர் எல்லாமே பாஸ் பண்ணியாச்சா? அப்போ ஃப்ரம் ஸ்டோர் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா என்ட்ரி க்ளோஸ். அடுத்து வேஜ்க்கு வரும். மெட்டீரியல் அடுத்து என்னத்துக்கு போகணும்? ஆல்ரெடி இங்க கொஞ்சம் என்ட்ரி போட்டாச்சு. அடுத்து வேஜ்க்கு போ. வேஜ் ஃபர்ஸ்ட் இன்டர் பண்ணிருப்பியா? டு GLE. ஏன்னா வேஜஸ் டு கேஷ் போடக்கூடாது. டு GLE. இது அனுப்புறது எங்க அனுப்புவ? டைரக்ட் வேஜ், இன்டைரக்ட் வேஜ். டைரக்ட் வேஜ் will be transferred to WP. இது இன்கிரீசிங், இது டிக்ரீசிங். இது பேடிஎம்ல பணம் ஏத்தியாச்சு, இது அனுப்புற பை WP. WP க்கு டு வேஜ் கண்ட்ரோல். பை ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் போடுவியா? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் டு வேஜ் கண்ட்ரோல். மேட்டர் முடிஞ்சா? அப்ப இந்த அக்கவுண்டோட ஒர்க் முடிஞ்சா? அடுத்து என்னது? மெட்டீரியல் இருக்கிறது ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் முடிச்சா தான் நீ WP க்குள்ள போக முடியும். ஃபர்ஸ்ட் மெட்டீரியலா, அடுத்து லேபர் இங்க போமா? அடுத்து மெட்டீரியல் லேபரும் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் போச்சா? இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. மெட்டீரியல் லேபர் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் போச்சு. இப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் எங்க வரணும்? WP வந்துருச்சுன்னா அடுத்து ஃபீஸ் குட்ஸ் அக்கவுண்ட் போவ. அடுத்து எந்த அக்கவுண்ட் போவ? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அடுத்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இதான் ரூட். இப்போ இந்த அக்கவுண்ட் முடிச்சாச்சு. அடுத்து நீ எந்த அக்கவுண்ட் வரணும்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல டு ஸ்டோர்ல இருந்து வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல், நார்மல் லாஸ், வேஜஸ்ல இருந்து வந்து இன்டைரக்ட் வேஜஸ். அத தவிர மிச்ச ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் இன்கர் பண்ணவர்ல டு கேஷ்னு போடக்கூடாது. அதுக்கு பதிலா டு GLE. இந்த பேலன்ஸ்ல ஒரு பேலன்ஸையோ ஆர் ஃபுல் பேலன்ஸையோ நீங்க அனுப்பிச்சிருப்ப. work in progress. அந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல கொஞ்சமாவோ இல்ல ஃபுல்லாவோ நீங்க அனுப்பிச்சிருப்ப. சே எக்ஸாம்பிள் நீ 10 பார் RP பர்ட் வாங்கிட்ட, 8 தான் யூஸ் பண்ணிருக்கனா 8 தான் அனுப்புவோம், மீதி 2 க்ளோசிங்கா காட்டுவோம். ஆமானா இல்லையா? அப்போ பை எங்க அனுப்புவோம்? இத
working. Factory overheads will be charged to WAP. Admin overheads charged to finished goods. Selling and distribution are charged to cost. இப்போ நாம இந்த by WAP அமைச்சர் assume there is no under or over னா வச்சுக்கோ எல்லாத்தையும் எங்க அமைச்சிருவ WAP அப்ப இந்த அக்கவுண்ட் முடிஞ்சா WAP அக்கவுண்ட்ல 2 அப்ப பாரு ஸ்டோர் வேஜ் ஃபேக்டரி வந்துச்சு இந்த மூணு காஸ்ட் இன்கர் ஆயிச்சா ஆல்ரெடி WAP ல ஓபனிங் பேலன்ஸ் இருக்குமா வராது ஓபனிங் பேலன்ஸ் ஸ்டோர் WAP எல்லாம் வந்துச்சு ரிட்டர்ன் அனுப்பிச்சு போவ அதுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆனது எங்க அனுப்புவ ஃபினிஷ்ட் குட்ஸ் மிச்சம் இருக்கிறது தான் க்ளோசிங் பேலன்ஸ் இப்போ ப்ரொடக்ஷன் ஆனது எங்க போகும் ஃபினிஷ்ட் குட்ஸ் அக்கவுண்ட்க்கு 2 WIP போகும் இப்போ இந்த அக்கவுண்டோட பர்பஸ் முடிஞ்சிருச்சு அப்ப ஃபினிஷ்ட் குட்ஸ் அக்கவுண்ட்க்கு 2 WIP னு இப்போ ஃபினிஷ்ட் குட்ஸ்க்கு ஒரு ஓவர்ஹெட்ஸ் வரணுமே அட்மின்ல இன்கர் பண்றதுக்கு 2 GLA இது எங்க அனுப்புவ பை FG இந்த அக்கவுண்டோட பர்பஸ் முடிஞ்சு அப்ப FG அக்கவுண்ட்ல 2 admin FG ல admin ல by FG னா FG ல 2 admin இது ரெண்டுமே எங்க சார்ஜ் ஆகும் காஸ்ட் பேலன்ஸ் பண்ணி காஸ்ட் ஆஃப் சேல் இதுல ஆல்ரெடி ஓபனிங் இருக்குமா இதுல க்ளோசிங்ங்கிறது unsold goods அப்ப ஓபனிங் இருக்கு க்ளோசிங் இருக்கு that is WIP எவ்வளவு finished that is இந்த வருஷத்துல WIP எவ்வளவு கன்வெர்ட் ஆகி finished goods ஆ வந்தது admin ஒரு சார்ஜ் பண்ணிட்டேன் பேலன்ஸ் பண்ணா இதான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கவுண்ட்ல 2 FG வருமா FG வருமா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கவுண்ட் பேலன்ஸ் இங்க இருக்குமா பை காஸ்ட் ஆஃப் சேல் வருமா எப்படி காஸ்ட் ஆஃப் சேல் வந்துச்சு இங்க இருந்து WIP வந்துச்சு அட்மின் ஓவர்ஹெட்ஸ் வந்துருச்சு ஆல்ரெடி ஓபனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருமா பேலன்ஸ் பண்ணாதான் என்னது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு போறோம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல 2 FG காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல ஒரு ஓவர்ஹெட்ஸ் வந்து ஆட் ஆகுமே செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இங்க 2 GLA வா இதுல பை காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல 2 செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்ப பாரு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் 2 பை WIP போட்டு WIP ல 2 ல வரும் அட்மின் ஓவர்ஹெட்ஸ் பை FG போட்டு FG ல டெபிட் ல வரும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் பை காஸ்ட் ஆஃப் சேல் போட்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ல டெபிட் ல வரும் அப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இது பேர் தான் என்னது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இது பேர் தான் என்னது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் இது பேர் தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பேலன்ஸ் பண்ணா இது எங்க போகும் பை காஸ்டிங் P and L 2 cost of sales இந்த பக்கம் by sales பேலன்ஸ் பண்ணா profit அவ்வளவுதான் புரியுதா சார் எப்படி வர்க் ஆகுது புரியுதா இது எதெல்லாம் மேஜர் அக்கவுண்ட் ஸ்டோர் WIP FG காஸ்ட் ஆஃப் சேல் காஸ்டிங் P and L மேஜர் வேஜ் ஃபேக்டரி அட்மின் செல்லிங்லாம் மைனர் அக்கவுண்ட் சம்டைம்ஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் மேஜர் அக்கவுண்டா வந்துரும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் மேஜர் அக்கவுண்ட் ஏனா ஓவர் அண்டர் அப்சார்ப்ட் ஆர் ஓவர் அப்சார்ப்ட் வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கோம் அப்போ என்ன ஆயிடுனா ஃபினிஷ் குட்ஸ் அக்கவுண்ட் கீழ போய்டும் அப்ப டைரக்ட்டா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் மேல வரும் எப்படி புரியுதா ட்ரான்சாக்ஷன் என்ன ட்ரான்சாக்ஷன் போடணும் புரியுதா திஸ் ஹவ் காஸ்டிங் லெஜர்ஸ் வில் வர்க் இப்போ ஸ்டோருக்கு ஒரு பேலன்ஸ் இருக்குமா இங்க WIP ஒரு பேலன்ஸ் இருக்குமா ஃபினிஷ்ட் குட்ஸ் இந்த மூணு அக்கவுண்ட்க்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு இந்த மூணு அக்கவுண்டோட பேலன்ஸ்க்கு இது மூணுமே டெபிட் பேலன்ஸா இது மூணுமே டெபிட் பேலன்ஸ் கிரெடிட்டா டெபிட்டா கிரெடிட் சைடுல இருக்கு மீன்ஸ் டெபிட் சைடு இஸ் மோர் than the கிரெடிட் சைடு அப்படினா தான் டெபிட் சைடு இஸ் மோர் than கிரெடிட் சைடுனா தான் கிரெடிட் சைடுல பேலன்ஸ் வரும் தட் இஸ் டெபிட் பேலன்ஸ் when credit side is more than debit side னா இந்த சைடு பேலன்ஸ் இங்க வரும் அது என்ன பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் அப்ப இப்போ என்ன பேலன்ஸ் இருக்கு டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் இந்த பக்கம் எழுதினா டெபிட் பேலன்ஸ் இருக்கு இந்த மூணுத்துக்கு டெபிட் பேலன்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஒன்னு இருக்கணும் இல்ல ட்ரையல் பேலன்ஸ் போடுறோம்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம் டெபிட் கிரெடிட்னு ஸ்டோர் பேலன்ஸ் வந்துருது WIP பேலன்ஸ் வந்துருது ஃபினிஷ்ட் குட்ஸ் பேலன்ஸ் வந்துருது ஆப்போசிட்ல என்ன ஒன்னு போடுறதுனா டேலி ஆகும் ஒண்ணுமே போடல இல்லனா கிரெடிட் ஐட்டம் இல்லனா சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் போட்டு முடிப்பியா அப்ப இந்த சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வர இந்த இடத்துல என்ன வந்துரும் GLA எஸ் சார் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அக்கவுண்ட் பேலன்சிங் ஃபிகர் கிடையாது அட்மினுக்கு பேலன்சிங் ஃபிகர் கிடையாது செல்லிங்க்கு பேலன்சிங் ஃபிகர் கிடையாது வேஜ் கண்ட்ரோலுக்கு பேலன்சிங் ஃபிகர் கிடையாது காஸ்ட் ஆஃப் சேல் மொத்தமா எங்க போய்டும் ஏன்னா டியூரிங் இந்த பீரியட் காஸ்ட் இதுதான் இந்த பீரியடுக்கான காஸ்ட் இது மொத்தம் இந்த இதுக்கும் பேலன்சிங் ஃபிகர் கிடையாது அப்ப இந்த மூணுத்துக்கான பேலன்சிங் ஃபிகர் உல்டாவா எந்த இடத்துல உட்கார்ந்திருக்கும்னா GLA எப்படி சார் இங்க 2 GLA போடியா இங்க by GLA போட்டா ரெண்டு செட் அப் பண்ணிடு அப்ப டெபிட்ல இருக்கு அப்ப இந்த அக்கவுண்ட் பொறுத்தவரையும் டெபிட்
இந்த பக்கம் ஒரு 2 GLA போட்டுருப்பியா, இங்க ஒரு GLA, இங்க ஒரு GLA, இங்க ஒரு GLA போட்டுருப்பியா, அதுவும் திருப்பி இங்க வந்துருமா, இங்க ஒரு GLA போட்டுருப்பியா, அப்ப எல்லா GLA இங்க வந்துரும், இங்க வந்துரும். அப்ப பேலன்ஸ் பண்ணா எந்த பேலன்ஸா இருக்கும்? 2 GLA சரி, 2 GLA னா பைல வரும். அப்ப பேலன்ஸ் இங்க எந்த சைடு வரும்? இந்த சைடு பேலன்ஸ் இங்க வரும். அது என்ன பேலன்ஸ்? பேலன்ஸ். அப்ப இந்த இடத்துல போட்டினா ட்ரையல் பேலன்ஸ் டேலி. அப்ப இது காஸ்டிங் எது வரையும் போடுவோம்னா நம்ம எது வரையும் போடுவோம்? ட்ரையல் பேலன்ஸ் வரையும் போடுவோம். ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட்டுக்கு இந்த மூணு ஐட்டம் வந்துரும், கிரெடிட்டுக்கு அது ஈக்குவலா இது வந்து செட் அப் பண்ணிரும். ஜெனரல் லெட்ஜர். இஃப் இட் இஸ் a இன்டெகிரல்னா தேவையில்லை. தேவையில்லை. ஏன்னா உனக்கு வந்து நான் அந்த ஐட்டத்தோட சேர்த்துருவேன். ஸ்டோர் WP ஃபினிஷ் குடிச்சிருக்கிறது ஸ்டாக்னு ஒரே வார்த்தையில போயிடும். ஃபினான்ஷியல் புக்ஸ்ல ஸ்டோர் WP ஃபினிஷ் குடிச்சிருக்கு, ஸ்டோர் WP ஃபினிஷ் குடிச்சி இது மூணு பேர் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரிக்கு ஒரே ஐட்டமா போய் என்ன டெபிட் முடிஞ்சிச்சு அவ்வளோ. நான் சொல்றது புரியுதா ராஜா? இன்டெகிரல் லெட்ஜர்ஸ் புரியுதா? ஜேர்னல்ஸ் லெட்ஜர் இது ரெண்டுத்துக்கும் சம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.